அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நற்செய்திதான். அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன்னிடத்திலே முஃமினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, வகது ஹாப மன் தஸ்ஸாஹா. என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சூரத்துல் ஃபஜ்ர் இறுதி வசனங்கள். என்ன வசனங்கள்? மரணத்துடைய நேரத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு. நஃப்ஸுல் லவ்வாமாவை அழைக்கவில்லை, எங்கே நஃப்ஸுல் அம்மாராவை அழைக்கவில்லை. யாரை அழைக்கிறான்? நஃப்ஸுல் முத்மஇன்னா. என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள்? என்ன தன்மை நஃப்ஸுல் முத்மஇன்னா? விரைந்து வா, யாருக்காக சுஜூது செய்தாயோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தாயோ, யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ, அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான், நீயும் அந்த ரப்பை பொருந்தி கொண்டிருக்கிறாய். இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா. உன் அடியார்களில் நுழைந்து கொள், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு, சொர்க்கத்திலும் நுழைந்து கொள். நஃப்ஸுல் முத்மஇன்னா. இதே நஃப்ஸுல் முத்மஇன்னாவை பார்த்துதான் இன்னொரு அழைப்பு. என்ன அழைப்பு? சூரத்துல் ஹாமீம் சஜ்தா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகிறார், மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி படுக்க போடாச்சு நம்மளை பெட்டுக்கு மேலே, அவ்வளோதான் சக்கராத்துடைய ஹால். நம்முடைய கெண்டை கால்கள் எல்லாம் பிணைந்து கொள்ளுது, நம்முடைய தொண்டை குழிய உயிர் அடைக்குது. உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது. உடம்பெல்லாம் பின்னி எடுக்கும் உயிர், அங்கும் இங்கும் ஓடும். மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம், இன்னலில் மௌத்தி லசக்கராத், இன்னலில் மௌத்தி லசக்கராத், இன்னலில் மௌத்தி லசக்கராத். ஆம், மரணத்துடைய நேரத்தில் ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது, ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம். அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹு ஸும்ம இஸ்தகாமூ. மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யார் ரப்பை ரப்பாக ஏற்று ஸும்ம இஸ்தகாமூ, நஃப்ஸுல் முத்மஇன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அதை ஒரு காலும் நிலை தடுமாற மாட்டார்கள், ஒரு காலும் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள், ஒரு காலும் அல்லாஹ்வை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி வருவார்கள். அவனுடைய மையத்தை அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சொல்லுவார்கள், பயப்படாதே மனிதா, பயப்படாதே நஃப்ஸே, உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே. வலா தஹ்சன், சொர்க்கம் இருக்கிறது, நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹு அக்பர். நஃப்ஸுல் முத்மஇன்னா வ அப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃப்ஸுல் முத்மஇன்னாவே, பயம் வேண்டாம் என்று அழைப்பார். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த அழைப்பிற்கு தகுதியான நஃப்ஸோடு தான் நாம் இருக்கிறோம். யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று? அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குல் மௌத் வந்து விடலாம். எந்த ஹாலத்தில், எந்த நிலையில், எந்த குடும்பத்தோடு, எந்த ஊரிலே, எந்த விமானத்திலே, எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹு அலம். அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, அல்லது எல்லோரையும் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா? நம்முடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா, அல்லது 4 நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா? தெரியாது. ஆனால் நஃப்ஸுல் முத்மஇன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களுடைய ஜனாசாவை
அழைத்து செல்வதற்கு, ஜனாசாவை அவருடைய உயிரை கைப்பற்ற வருவதற்கு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அழைத்து வருவார்.